பொன்ராஜ், சொல்லுங்கண்ணா. இப்போது எனக்கு ஒரு டவுட்டு. கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, ஆமாங்க, திருவளர் செல்வன், திருவளர் செல்வின்னு எல்லாம் போடுறாங்களே, ஆமாம். அதுக்கு என்ன அர்த்தம் பொன்ராஜ்? அதாவதுண்ணா, நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் செல்லில் காட்டுறேன் பாருங்க. அப்படியே காமிங்க. இதில் இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் தெரியுதானு தெரியல, திருநிறை செல்வன் இருக்குதா? ஆமாம், திருநிறை செல்வன் மாப்பிள்ளை பேர் போட்டிருக்கு. செல்வன். இதே பாருங்க, பொண்ணு பேர் இடத்துல திருவளர் செல்வின்னு இருக்கு. ஆமாம், திருவளர் செல்வின்னு தான். ஆமாங்க, பொண்ணு பேர் போட்டு திருவளர் செல்வி, மேலே திருவளர் செல்வின்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, திருநிறைனா உங்கள் வீட்டில் இதோட இதுக்கப்புறம் அடுத்த விசேஷம் இல்லை. ஓ ஓ, அந்த மாப்பிள்ளையோட முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் விசேஷம் இல்லை. அதாவது நாங்கள் செஞ்ச செய்முறையெல்லாம் இருக்குது. அது இந்த அடுத்த விசேஷம் வைக்க மாட்டோம். நீங்கள் செய்யற கடமையெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. இனி எங்க வீட்டில் விசேஷமே இல்லை அப்படிங்கிறத திருநிறை அப்படின்ற வார்த்தை. ரைட், ஓகே, அர்த்தம். ரைட். அதே திருவளர்னா திருவளர் செல்வன் செல்வி, திருவளர் செல்வன், திருவளர். ஆமா, திருவளர்னா இதுக்கு அப்புறமும் எங்க வீட்டில் என்ன விசேஷம் இருக்கு. ஓ, திருவளர் இன்னும் வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விசேஷத்துக்கு நீங்க வர முடியலனாலுமே அடுத்த விசேஷத்துக்கு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி. அப்படிங்கறத திருநிறைக்கும் திருவளருக்கும் உள்ள, அதாவது திருநிறைங்கிறது போது எங்க வீட்டில் விசேஷம் இதுதான் கடைசி. அதாவது எங்க வீட்டில் வைபவம் இல்லை, முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சு அப்படின்னா திருநிறை அப்படின்ற வார்த்தையை பொருள்படுத்தலாம். திருவளர் அப்படிங்கும்போது இன்னும் எங்கள் வீட்டில் விசேஷம், குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றத மையப்படுத்துறது தான், பொருள்படுத்துறது தான் அந்த திருவளருக்கும் திருநிறைக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி பொன்ராஜ். தேங்க்யூ.